தனி ஜபத்தில் அப்படியே மணிக்கணக்கு அந்நிய பாஷை பேசணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசி அப்படியே ஆண்டவரோட நெருங்கி பழகுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்கணும். அதுதான் உங்களை பரலோகத்துக்கு நேராக சமீபமாக்கும், தேவனுக்கு சமீபமாய் கொண்டு போகும். எவ்வளவு அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறீங்களோ அவ்வளவு அதிகமாக உங்களுடைய ஆண்டவரை நீங்கள் நெருங்கி இருப்பீங்க. அதுக்கு தான் இந்த அபிஷேகம், அதுக்கு தான் அந்நிய பாஷை. உலகம் முழுவதையும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்புதல் அக்னி இந்தியாவிலே போடப்படுகிற காலம் வந்துவிட்டது. ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உபத்திரவத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதற்கு மத்தியில எனக்காக நெருக்க ஆயத்தமா? அந்த எழுப்புதல் அக்னி அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் வரப்போகிறது, இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் எழுப்புதல் அக்கினி என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். அபிஷேகத்தை பெற்று ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசும் அனுபவமுடையவர்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த அனுபவம் தேவன் தரும் மேலான அனுபவம். ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசிக்கொண்டே பாட முடியும், துதிக்க முடியும், ஜெபிக்க முடியும், ஆவியில் களி கூற முடியும். இதனால் நாம் ஆழ்கடலில் பயணம் செய்ய முடியும், எப்பொழுதும் தேவனுடைய குரலை கேட்க முடியும். ஆகவே நாம் எல்லோரும் உன்னத அனுபவத்தை தரும் அந்நிய பாஷையில் பேசும் ஸ்லாக்கியத்தை வாஞ்சையோடு கேட்டு பெற்றுக்கொள்வோம். என்றென்றைக்கும் தேவனோடு இருப்போம். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சீலாசரஸ் அவர்கள் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியா ஒரு முழக்கம் உண்டாகி அவள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினியின் மையமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். 120 பேர் மேலறையில் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்வதற்கு, இயேசு வாக்கு கொடுத்ததை பெற்றுக்கொள்ள மேலறையிலே காத்திருக்கிறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கி வருகிறது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, நல்ல வசனத்தை கவனிக்க, 120 பேரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள். அவங்களுக்குள்ள ஒரு வல்லமை வந்து இறங்குகிறது, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. அக்கினிமயமான நாவுகள் போல அப்படியே தலைமையில வந்து அமருகிறது. நெருப்பு ஒரு நாவை போல, அக்கினி நாவை போல தலையில அமருகிறது. அப்போ அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறாங்க. அவங்க ஏதோ ஒரு வல்லமையினால் நிரப்பப்படுவதை உணர்கிறார்கள். அப்படி நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். அவங்க வேறு பாஷையில் பேசுகிறாங்க. பல நாட்டு மக்கள் வந்திருக்கிறாங்க, பல தேசத்தின் மக்கள், பல மொழி பேசக்கூடிய மக்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க லாங்குவேஜில் இவங்க பேசுகிறாங்க, ஆண்டவரை துதிக்கிறாங்க, ஆண்டவரை புகழ்ந்து பேசுகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, கிராமத்திலேருந்து வந்தவங்க, இவ்வளவு அழகாக பல மொழிகளை பேசுகிறாங்களே, இது எப்படி நீ ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் பல பாஷைகளை பேசினார்கள். நம்மை உண்டாக்கின ஆண்டவருடைய விருப்பம் நாம் எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையிலே பேச வேண்டும். இதான் தேவனுடைய விருப்பம். அதைத்தான் பவுல் எழுதுகிறார். அப்போ ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற விருப்பம் என்ன? என் பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு என்னுடைய பிள்ளைகள் என்ற அனுபவத்தை பெற்றிருக்கிறீங்க. அடுத்து நீங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேச வேண்டும்.
எல்லாருமே அந்நிய பாஷைகளை பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். இது ஆண்டவருடைய விருப்பம். இங்கே வந்திருக்கிற எல்லாரை குறைத்து ஆண்டவருடைய விருப்பம். அப்போ முதல்ல நான் ஆவினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில் பேசுவதை ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு விருப்பத்தை தெரியப்படுத்தினால் அதில் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அதற்குள்ளே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை தெரியாமல் நாம் இருக்கிறதுனால தான் அதை இன்னும் வாஞ்சிக்காமல் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரைக்கும் வாசிங்க. எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் நாவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதா இருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் நாவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் நாவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே. ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார் 14ஆம் வசனம், நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதாயிருக்கும். நல்ல கவனிங்க. நம்ம தமிழில் ஜெபிக்கிறோம். முதல்ல மூளையில் அது வரும், சிந்தனையில். இந்தியாவுக்காக ஜெபிக்கணும், தமிழ்நாட்டுக்கு ஜெபிக்கணும், இந்தந்த ஜெப குறிப்பு சொல்லி இருக்கிறாங்க. என்ன ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது the Holy Spirit will come upon you. ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து உங்களுடைய ஆவியை பயன்படுத்தி அவர் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவார். ஜெபிக்கும் போது மைண்டு ஷட் டவுன் ஆயிரும். அதுதான் கருத்து பயனற்றதாக இருக்கும். ஏன்னா இது ஆவியில் நடக்கிற விஷயம். உங்களுடைய மைண்டு வந்து ஷட் டவுன் ஆயிரும். ஆவி தேவனோடு பேசும். இதுதான் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது நடக்கிற காரியம். மைண்டுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆவியானவருக்கும் நம்முடைய ஆவிக்கும் தான் சம்பந்தம். நீங்கள் இரு மருந்தில் யோசித்து செய்வது கருத்தான ஜெபம். ஆனால் இந்த சிந்தை ஷட் டவுன் ஆயிரும். ஆவியானவர் உங்களுடைய ஆவியோடு இடைப்பட்டு ஜெபம் செய்வார். அது ஆவியிலே ஜெபிப்பது, அந்நிய பாஷையிலே ஜெபிப்பது. பவுல் சொல்றார், நான் அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணினால். அப்ப அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. இந்த அந்நிய பாஷையில ஜெபிக்கிறதுல கூட பல அனுபவம் இருக்கிறது. அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்போம், அழுதுகிட்டே இருப்போம், ஒரு பேர்டன் உண்டாகும். அப்ப ஆவியானவர் மன்றாடுகிறார். பிதா கிட்ட மன்றாடி பதிந்து பேசி ஜெபிக்கிறார்னு அர்த்தம். அந்நிய பாஷையில ஜெபிப்பீங்க, கோபம் வரும் உங்களுக்கு. ஆவியில கோபம், சண்டை போடுற மாதிரி ஜெபிப்பீங்க. அது பிசாசோடு யுத்தம் பண்ணும்படிக்கு ஆவியானவர் யுத்தம் பண்ணுகிறார். இதெல்லாம் நீங்க அந்த பிராக்டிஸ் ஜபத்தில் வர 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 உங்களுக்கு விளங்கும். இதெல்லாம் எந்த பைபிள் காலேஜிலையும் சொல்லி கொடுக்கல, எந்த கூட்டத்திலையும் நான் கற்றுக்கொள்ளலை. ஆவியானவரே ஒன்னொன்னா வசனத்துக்கு அர்த்தம் சொல்லி கற்றுக்கொண்டு தான் இத்தனை வருஷம் ஊழிய பாதையில் அப்படிதான் அதை அறிந்து கொள்ள முடிந்தது. இப்ப நீங்க அதை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்ப அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம் இருக்குது. கருத்தாகவும் ஜெபிக்கலாம், அந்நிய பாஷையிலும் ஜெபிக்கலாம். இந்த ரெண்டுமே இருக்கணும் அவசியம். கருத்தாகவும் ஜெபிக்கணும், அந்நிய பாஷையில ஜெபிக்கணும். ஆவியில பவுல் சொல்றாரு பாருங்க. இப்ப நான் ஜெபிக்கும் போது முதல்ல கருத்தாக தான் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரை துதிப்பது, ஜெபிப்பது, அப்புறம் தமிழ்நாட்டுக்காக ஜெபிப்பது, இந்தியாவுக்காக ஜெபிப்பது, உலக நாடுகளுக்காக ஜெபிப்பது, நடக்கிற சமூகத்தை ஜெபிப்பது. அப்படியே ஜெபித்து கொண்டே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபித்து கொண்டே வரும்போது திடீர்னு ஆவியானவர் பலமாய் இறங்குவார். அதன் பிறகு ஜெபிக்கிற ஜெபம் டிஃபரெண்டாக மாறும். அப்போ எதுக்காக ஆவியானவர் ஜெபிக்கிறான்னு உள்ளத்துக்குள்ள தெரியும், இருதயத்துக்குள்ள தெரியும். அந்த அந்நிய பாஷையில ஜெபம் வந்து கொண்டே இருக்கும். இந்த காரியத்திற்கு ஜெபிக்கிறார், இந்த காரியத்திற்காக மன்றாடுகிறார் என்பது நம்முடைய இருதயத்தில் ஆவியில தெளிவா தெரியும். ஆனா அந்நிய பாஷையில அவர் ஜெபம் செய்வார், ஆவியானவர் ஜெபம் செய்வார். இந்த அனுபவத்துல வந்துட்டீங்கன்னா தான் நீங்க மணிக்கணக்காக ஜெபித்தாலும் சோர்வே இருக்காது. அல்லேலூயா. இதுதான் மணிக்கணக்காக ஜெபிக்கிற அனுபவம். அந்நிய ஆவியானவர் ஜெபித்து கொண்டே இருப்பார். உங்க மூலமா நீங்க பாட்டில் இருப்பீங்க, உங்களுடைய ஆவியோடு இடைப்படுவார். மைண்டு ஷட் டவுன் ஆயிரும்.
நீங்க அப்ப இடம் கொடுத்துட்டா ஒரு ஆவியானவர் அப்படியே கட கட கடன்னு அடுத்து 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 ஜெபம் போய்கிட்டே இருக்கும். அர்த்தத்தை விளங்கி கொள்கிற அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா அவர் எதுக்காக ஜெபிக்கிறார், நெக்ஸ்ட் எதுக்காக ஜெபிக்கிறார் உங்களுக்கு நல்ல ஆவியிலே விளங்கும். இது சொன்னா புரியாது. நீங்க இந்த அனுபவத்துக்குள்ள வர 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 தான் உங்களுக்கு விளங்கும். அப்பதான் உங்களுடைய ஜெப விதி அந்த ஆவியானவர் ஜெபிச்சுட்டா கட்டாயம் அதில் ஆமென் என்று பதில் வரும். என்னால் ஆவியானவர் தேவ சித்தத்தின்படியே வேண்டுதல் செய்கிறபடியால் ரோமர் 8:26 பார்க்கிறோம். நம்ம ஜெபிச்சா நம்ம காமனா ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஆவியானவர் ஜெபித்தால் தேவ சித்தத்தின்படி நம்ம மூலமாய் ஜெபிப்பார். அந்த ஜெபத்திற்கு கட்டாயம் எஸ் என்றுதான் பதில் வரும். அல்லேலூயா, பதில் நிச்சயம் வரும். அதான் நாம் ஜெபிப்பதற்கும் ஆவியானவர் நம்ம மூலமாய் ஜெபிப்பதற்கு உள்ள வித்தியாசம். அப்ப இந்த அனுபவத்துல நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறணும். ஒரே நாள்ல வராது. பல வருஷம் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக் கொடுத்து தான் இந்த நிலைமைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அப்ப நீங்க இந்த நாள்ல நீங்க புதிய ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை ஆரம்பிக்க போறீங்க. அல்லேலூயா. சிலருக்கு ஏற்கனவே இந்த அனுபவம் இருக்குது, எனக்கு தெரியும். அந்நிய பாஷையில ஜெபிக்கிறீங்க, நீங்க பேசுற அந்நிய பாஷைக்கு உங்களுக்கு அர்த்தம் விளங்குது, ஆண்டவர்களோடு பேசுவதை தெளிவாக புரிகிறது. உங்களை பலருக்கு இந்த அனுபவம் இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனா இன்னும் அதை பெற்றுக்கொள்ளாத பலர் இருக்கிறீங்க. உங்களோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். அப்ப அந்நிய பாஷையில என்னெல்லாம் பண்ணலாம்னா, முதலாவது அந்நிய பாஷையில பேசுவது. சொல்லப்பட்ட ஆண்டவரோடு பேசுவது. தேவனோடு பேசுகிறான். முதல்ல ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில தேவனோடு பேசுவது, டாக்கிங் டு த லார்ட், ஆண்டவரோடு பேசுவது. அப்ப அவர் பதிலுக்கு பேசுவது உங்களுடைய ஆவியில தெளிவா தெரியும். நீங்க பேசுறீங்க, அவர் பேசுகிறார். நீங்க பேசுறீங்க, அவர் பேசுகிறார். உங்களுடைய ஆவியில தெளிவா தெரியும். காதுல கேட்காது, இருதயத்துல தெரியும். உங்களுடைய ஆவியில, உங்களுடைய ஸ்பிரிட்டோட தான் ஆவியானவர் மூலமாய் ஆண்டவர் பேசுவார். அப்போ நீங்க தேவனோடு பேசலாம். இரண்டாவது, அந்நிய பாஷையில ஜெபம் செய்யலாம். அந்நிய பாஷையில தேவனோடு பேசலாம், அந்நிய பாஷையில ஜெபிக்கலாம். பவுல் சொல்லல், அந்நிய பாஷையில நான் ஜெபம் பண்ணினால். மூன்றாவது, அந்நிய பாஷையில பாடல் பாடலாம். சொல்றார்ல, நான் ஆவியோடு பாடுவேன். அந்நிய பாஷையில பாடல் பாடுவது, அந்நிய பாஷையில தேவனை துதித்த பாடுவது. சார் ஜீவானந்தம் அவங்க ஒரு சமயம் திருப்பத்தூர் உபாசத்துக்கு வந்திருந்த போது அண்ணனுக்கு ஒரு டைம் கொடுக்கப்பட்டாரு. அவங்க ரொம்ப உற்சாகமா எல்லாருக்கும் மத்தியில் ஜெபிச்சுட்டு ஒரு பாட்டு ஆரம்பிச்சாங்க. கண்ணை மூடி பாட ஆரம்பிச்சாங்களா, ஹோல் சாங் அந்நிய பாஷையில. தமிழே வார்த்தை வர அவங்க பாட்டில் கண்ணை மூடி பாடுறாங்க. அழகா அந்த டியூன் அப்படியே அந்நிய பாஷையில ஒரு முழு பாட்டை பாடி முடிச்சாங்க. 3-4 நிமிஷம். நான் ஆச்சரியமா பார்த்து கொண்டே இருந்தேன். அந்நிய பாஷையிலே பாடுவது, அந்நிய பாஷையில பேசுறது, அந்நிய பாஷையிலே பாட்டு பாடுவது, அந்த அனுபவம் இருக்குது. அந்நிய பாஷையிலே ஸ்தோத்திரம் பண்ணுவது. பிரதர் டிஜிஎஸ் தினகரன் அவங்க கூட சேர்ந்து ஜெபிக்கிற பல சந்தர்ப்பங்களை ஆண்டவர் கொடுத்தார். வருஷத்துக்கு 1 முறை 2 முறை எங்களை கூடுவாங்க. நானும் என் மனைவியும் போய் சந்திக்க போவோம். கோயம்புத்தூரில், சென்னையில், அவங்க வீட்டில், அவங்க ஆஃபீஸில். வருஷத்தில் 1 முறையாவது பிரதர் வர சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் பேசி கொண்டிருந்து ஜெபம் செய்வாங்க. அவங்க ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த அனாயிண்டிங், அவங்க அந்நிய பாஷை பேசுகிறது அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். நான் அந்த மாதிரி பேசி எங்கேயும் கேட்டதில்லை. அதுவே அந்த அவங்க பேசுகிற அந்நிய பாஷை ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அப்படியே ஆவில நிரம்பி அப்படியே அழகாக ஒரு பாடல் பாடி ஜெபம் செய்வாங்க. அது டிஃப்ரெண்ட். அது பரலோகத்தோடு இணைந்து இருப்பார். அவங்க எப்போவுமே ஜோமனி பரலோகத்தோடு இணைந்து இருக்கிறாங்களா, அதனால் அவங்க பேசுகிற அந்நிய பாஷையும் அவங்க துதித்த பாடுவதும் அப்படியே அந்நிய பாஷை இப்போ பாடிக்கொண்டே சிரிப்பாங்க. ஆண்டவரோட முகத்தை தரிசித்து அது ஒரு பரவசமான ஒரு நிலைமை. நான் அதை பார்த்துருக்க ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அப்படியே அவன் முகம் அந்த டைமில் பிரகாசிக்கும். இதெல்லாம் தேவ மனுஷருடைய அனுபவங்கள். இது நமக்குரியது. நாம அப்படி பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம இதெல்லாம் விட்டுட்டு வெறும் தலைவலிக்கும் வயிற்று வலிக்குமே ஜெபிச்சு காலத்தை போக்கிட்டோம்.
வேலைக்கு ஜெபம், மார்க்குக்கு ஜெபம், ஸ்கூலுக்கு ஜெபம், காலேஜுக்கு ஜெபம், கடனுக்கு ஜெபம், பணத்துக்கு ஜெபம், இப்படியே நாட்களை வீணாக்கிட்டோம். ஆவிக்குரிய காரியத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. இந்த அனுபவம்லாம் வேணும், இந்த அனுபவம்லாம் வேணும், நான் இப்படி இருக்கணும், ஆண்டவரோட நடக்கணும், ஆண்டவரோட பேசணும், பரலோகத்தோட இணையணும், அதை வாஞ்சிங்க. ஏன்னா கடைசி காலம் வந்து விட்டாரு. அதனால இந்த காலத்தில் இதெல்லாம் நீங்கள் அறிந்து ஆவிக்குள்ள இன்னும் ஸ்ட்ராங்காக வளரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அந்நிய பாஷையில் பேசுவது, அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவது, அந்நிய பாஷையில் பாட்டு பாடுவது. நான் தனியாக ஜெபிக்கும் போது பல சமயங்கள் அந்நிய பாஷையில் பாட்டு பாடுந்த பாட்டு வந்துடும். அப்படியே அந்நிய பாஷையில் பாடிக்கிட்டே இருந்தால் ரொம்ப இனிமையாக இருக்கும். சில சமயம் நீங்கள் அந்நிய பாஷையில் அப்படியே பாடி பரவச நிலைமைக்கு போனீங்கன்னா தேவதூதர்கள் உங்களோடு கூட இணைந்து பாடுவதை நீங்கள் பார்க்க முடியும். தேவதூதர்கள் கூட உங்களோட சேர்ந்து பாட்டு பாடி தேவனை துதிப்பாங்க. நீங்கள் ஒரு ஆள் தான் இருப்பீங்க, பலர் பாடுகிற மாதிரி சத்தம் கேட்கும், தேவதூதர்கள் இணைந்து கொள்ளுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவரை நெருங்கணும். அந்த அளவுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு இசைந்திருந்தால் பரலோகமும் பூலோகமும் இணைக்கப்படுகிற இடமாய் உங்களுடைய ஜெப நேரம் இருக்கும். அப்போ அந்நிய பாஷையில பாட்டு பாடுவது, அடுத்தது அந்நிய பாஷையில ஸ்தோத்திரம் பண்ணுவது. பவுல் சொல்லுகிறார், நீங்க துதிக்கும் போது அந்நிய பாஷையில துதிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆண்டவரை இன்னைக்கு துதிக்கணும், ரொம்ப நினைச்சு ஆண்டவரை நாம துதிக்கணும், நான் நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும், ஆவியில நிரம்பி துதிக்கணும். அப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அபிஷேகம் இறங்கும். ஆவியான அந்நிய பாஷை வரும் பாருங்க. நீங்க அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பீங்க, அது துதி. சில சமயம் அரை மணி நேரம் வெறும் துதி மாத்திரம் அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பீங்க. ரொம்ப இனிமையான அனுபவமாக இருக்கும். நீங்கள் அப்படி துதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பரலோகம் உங்களுக்கு சமீபமாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ தான் ஆவியானவர் பரலோகத்துக்கு சமீபமாய் உங்களை கொண்டு போயிடுவார். ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருப்பதை உணர முடியும். சில சமயம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் ஆண்டவருடைய சாயலை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் பக்கத்தில் இயேசு இருக்கிறதை, அந்த சாயலை நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே ஒரு சாயல், அப்படியே ஒரு புகை போல ஆண்டவருடைய சாயல் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் அவரோடு பேசலாம், அவர் உங்களோடு பேசுவார். அந்த அளவுக்கு நெருக்கத்தை கொண்டு வருகிறவர் ஆவியானவர். அந்த ஆவியானவருக்குள்ள இன்னும் அதிகமாக போகணும். அதனால தான் டெய்லி அதிக நேரம் அந்நிய பாஷை பேசணும். நீங்கள் சும்மா கூட்டத்துக்கு வரும்போது தடபுடனே பேசி உருண்டிட்டு கிடக்கப்படாது. தனி ஜபத்தில் அப்படியே மணிக்கணக்கு அந்நிய பாஷை பேசணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசி அப்படியே ஆண்டவரோட நெருங்கி பழகுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்கணும். அதுதான் உங்களை பரலோகத்துக்கு நேராக சமீபமாக்கும், தேவனுக்கு சமீபமாய் கொண்டு போகும். அந்த அந்நிய பாஷையில் இந்த பழக்கத்துக்கு வந்துட்டீங்கன்னா அறையில் மட்டும் அல்ல, நீங்கள் நடக்கும்போது அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பீங்க. நான் ட்ராவலில் இருக்கும் போதெல்லாம் இருதயத்தில் அந்நிய பாஷை வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே ஆண்டவரை துதித்து அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருப்பார். அப்போ எப்பவும் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டே இருக்க முடியும். எனி டைம் கர்த்தருடைய பேசுகிற குரலை நீங்கள் கேட்க முடியும். ரோட்டில் நடக்கும்போது கூட அவர் பேசுகிற சத்தம் உங்களுக்குள்ள தெரியும். ஜப ரயில முழங்கால் போட்டிகிட்டு இருக்கும்போது மட்டும் அல்ல, நீங்கள் ட்ராவலில் இருக்கும்போது அவர் பேசுவது உங்களுக்கு விளங்கும். அப்போ எப்பவும் ஆண்டவரோடு இசைந்து இருக்கணும். அந்த அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறீங்களோ அவ்வளவு அதிகமாக உங்களுடைய ஆண்டவரை நீங்கள் நெருங்கி இருப்பீங்க. அதுக்கு தான் அந்த அபிஷேகம், அதுக்கு தான் அந்நிய பாஷை. அடையாளம் கிடையாது, அபிஷேகம் இருக்கு, அடையாளம் அந்நிய பாஷை இல்லை. அதையும் தாண்டி பெரிய ஆசீர்வாதம் அதற்குள் இருக்கிறது. அப்போ அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதிக்கலாம். அடுத்தது அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தல். அதான் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தில். இது நிறைய பார்த்துருக்கோம். அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தல். இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது அந்நிய பாஷைக்குள்ள. இதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்களே, இன்னைக்கு சொல்லுங்க, இந்த அந்நிய பாஷை அனுபவத்தை பெறாம நான் போக மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு சுகம் தந்தாலும் சரி, எனக்கு இது இல்லாமல் அது இல்லாமல் போனாலும் சரி, இந்த அனுபவம் தான் எனக்கு வேணும். நான் உம்மோட நெருக்கமாக அதை வாஞ்சிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உலக காரியத்தையே ரொம்ப தேடுகிறோம். பாஸ்டர் ஏசன்னா ஒரு சமயம் ஒரு அனுபவம் சொன்னாங்க. ஆந்திராவில் பெரிய பாஸ்டராக இருந்தவங்க இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. ஒரு பட்டணத்துக்கு கூட்டம் நடத்த போனாங்களா, அப்போ அவங்க மேடையில் அவங்க ஆட்கள்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் ஸ்டேஜுக்கு பக்கத்தில் சேர் போட்டு கீழே உட்காந்துருந்தாங்க. ஜனங்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க, பாட்டு பாடுறாங்க.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க பிரசங்கம் பண்ணணும். ஒரு தாயின் தகப்பனும் நடக்க முடியாத ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவன் 4 காலில் நடக்கிறான். வாலிப பையன் பிறவிலேயே ஊனம் ஆனதுனால அவனால் கால் ஊன்றி நிற்க முடியாது. கால் அப்படியே வளைந்திருக்கும். பின்னால் 4 காலில் நடந்து வருகிறான். அவங்க பார்க்குற அந்த பெற்றோர் வந்து, ஐயா என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயான்றாங்க. இவர் சொன்னால், நான் இப்போ பிரசங்கம் பண்ண போகிறேன், முதல்ல பிரசங்கத்தை கேளுங்க, பிரசங்கம் முடிந்த பிறகு ஜெபம் நடக்கும், கடைசியில் தான் ஜெபம் பண்ணுவேன். இவர் சொன்னாங்க, நாங்கள் தூரத்தில் ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கிறோம், எங்களுக்கு கூட்டம் முடிஞ்ச பிறகு பஸ் வசதி கிடையாது ஐயா, அதனால் இப்போ ஜெபிச்சிட்டிங்கன்னா நாங்கள் கூட்டத்தில் இருப்போம், பாதி வரைக்கும் இருந்துட்டு கடைசி பஸ்ஸுக்கு போயிடுவோன்னு சொன்னாங்க. அவங்க திரும்ப திரும்ப வற்புறுத்தி கேட்டதுனால, சரி வா தம்பி அவனை கூப்பிட்டா அந்த பையன் 4 காலில் தவழ்ந்து வந்து நின்னான். சொன்ன பிறகு அவனை பார்த்தாங்க. உனக்கு எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. வாட் யூ வாண்ட் மீ டு ப்ரே ஃபார், எதுக்காக உனக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு. தாய் தாப்பன் வந்து நடக்க முடியாத பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க, சுகத்துக்காக ஜெபிக்கணும்னு தான் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. பார்த்தாலே தெரியுது, யாருக்கும் தெரியும். ஆனால் இவர் ஆவியினால் கடை நடத்தப்பட்டு என்ன கேட்குறாரு, உனக்கு எதுக்காக ஜெபிக்கணும் தம்பி அப்படின்னு கேட்டாங்க. அவன் என்ன சொன்னான், நான் சுகமாகணும் நடக்கணும்னு ஜெபிக்க கேட்கல. அவன் என்ன கேட்டான், நான் பரிசுத்த ஆவியில நிரப்பப்படணும், அதுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்றான். அல்லேலூயா. நடக்க முடியல, நான் கால் நடக்கணும் சுகமாகணும்னு ஜெபிக்க கேட்கல, பரிசுத்த ஆவியில நிரப்படணும் ஜெபம் பண்ணுங்கன்றான். இவருக்கு ஆச்சரியம். அவர் கேட்டார், எதுக்கு பரிசுத்தாவில நிரப்பப்படணும் அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னா, பரிசுத்தாவில நிரம்பி அந்நிய பாஷை பேசினா ஆண்டவரோட பேசலான்னு சொல்றாங்க, நான் ஆண்டவரோடு பேசணும், அதுக்கு எனக்கு இந்த அபிஷேகம் வேணும். எது மேல ஆசை இருக்குது நமக்கு, எதை வாஞ்சிக்கிறோம். அந்த பையன் பாருங்க, நடக்க முடியாத பையன், சுகத்தை விரும்பல, நான் இயேசுவோட பேசணும், ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசினா இயேசுவோட பேசலான்னு சொல்றாங்க, எனக்கு அந்த அனுபவம் வேணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு அருமையான ஒரு காரியத்தை இந்த தம்பி கேட்கிறான்னு சொல்லி, நான் ஜெபிக்கிறேன் கண்ணை மூடுன்னு சொல்லி இவர் கரத்தை அப்படி உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிச்சார். ஆவியானவர் இறங்கினார். அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆவியானவர் இந்த பையன் மேல இறங்கினார். அவனும் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டான். ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சுனா எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க ஜெபம் முடிஞ்சு இவர் கண்ணை திறந்து பார்த்தா முன்னால் இருந்த பையனை காணும். என்னடா காணும்னு பார்த்தா அவன் எழும்பி நின்று நடந்து குதித்து துதிக்கிறான். சுகத்துக்காக ஜெபிக்கவே இல்லை, சுகமடைந்து விட்டான். என்ன, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவன் முதலாவது தேடினது அபிஷேகம், அந்நிய பாஷை, ஆண்டவரோடு பேசணும். ஆண்டவருடைய விருப்பத்தை பார்த்து ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே கட்டுகள் அருந்தது. சப்பானியாயிருந்தவன் நடக்க ஆரம்பித்து விட்டான். அதுக்காக ஜெபமே பண்ணல, சுகமாகி விட்டான். அப்ப எதை நம்ம தேடுகிறோம்? வெறும் உலக காரியத்தையே தேடி 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 ஜெபிச்சு நம்ம நேரத்தை எல்லாம் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய காரியத்தை தேடுங்க. நான் ஆண்டவரோட பேசணும், ஆண்டவரோட நடக்கணும், அவரை பார்க்கணும், அவரோட பேசணும், என்னுடைய தகப்பனோட பேசணும், அந்த வாஞ்சை வரட்டும் உங்களுக்கு. அதுக்கு தான் அபிஷேகம், அந்நிய பாஷை, இதெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதை அறிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் தெரியாதையா அப்படின்னீங்களா? நம்ம புக் இருக்குது, இயேசுவோடு நடப்பது எப்படி, தேவனோடு எப்படி நடக்கிறது, அவரோடு எப்படி பேசுறது, அவருடைய குரலை எப்படி, அதுக்கெல்லாம் புக் இருக்குது. வாங்கி வாசிங்க, அதெல்லாம் வாசித்து அறிங்க. வரங்களை பற்றி புக் இருக்குது. தேவனோடு பேசுவது எப்படி, நடப்பது எப்படி, ஆண்டவர் எப்படி, இதெல்லாம் அது குறித்து வாஞ்ச கொள்ளுங்க. நான் எத்தனை புக்கு வாசித்திருக்கேன் அந்த நாட்கள்ல இருந்து. அதுக்குன்னே மெனக்கெட்டு வர வச்சு ஆண்டவரோடு பேசுறது, ஆண்டவரோடு நடக்கிறது, தேவனுடைய குரலை கேட்பது, இந்த அபிஷேகம், அந்நிய பாஷை, எத்தனையோ புஸ்தகத்தை வாசித்து வாசித்து அறிந்து இப்படியெல்லாம் அனுபவம் இருக்குதா, எனக்கு வேணுமே, ஆண்டவர் இப்படியெல்லாம் எனக்கு தரணுமே, அப்படியெல்லாம் வாஞ்சியத்தை தேடி 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 தான் இந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டோம். உங்களுக்கு ஏன் இந்த வாஞ்சி இருக்கிறது இல்லை? தேடுங்க. முதலாவது அவருடைய பிரசன்னத்தை தேடுங்க, அவரோட பேசி பழகுங்க. அது ஆண்டவர்
இந்த அனுபவத்தெல்லாம் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நான் வேகமாக ஒரே ஒரு அனுபவத்தை சொல்லிட்டு ஜெபிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. அமெரிக்காவில் மெர்லின் கரோதர் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர். அவர் பாரம்பரிய சபை அதில் இருந்தார். மெர்லின் கரோதர். அவர் ஜெயிலில் கைதியாக இருக்கும்போது தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பின் அனுபவம் அவருக்கு இருந்தது. ஒரு சபையில் பாஸ்டராக வச்சுருந்தாங்க, மெயின்லைன் சர்ச்சு. அந்த சபையில் பரிசுத்தாவின் அபிஷேகம், அந்நிய பாஷை இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. ரட்சிப்பை பற்றி சொல்லுவாங்க, பைபிள் வாசிக்கணும், பக்தியாக நடக்கணும், அதெல்லாம் சொல்லுவாங்க. இவர் நல்லா ரட்சிக்கப்பட்டிருந்தார், நல்ல செய்தி கொடுப்பார், நல்ல ஊழியக்காரர் மெர்லின் கரோதர். அவருடைய சபையில் சில தாய்மார்கள், பெண்கள், அவங்க இதே மாதிரி நம்ம நடக்கல, இந்த மாதிரி கேம்புக்கு போயிட்டு ஒரு வருஷத்தில் ஒரு முறை கேம்பு நடக்கும். அந்த கேம்புக்கு போயிட்டு அவங்க அபிஷேகம் விட்டு அந்நிய பாஷை எல்லாம் பேசுவாங்க, ஜெபெல்லாம் பண்ணுவாங்க, ஆவியில் நிரம்பி. அவங்களுக்குள்ள என்ன ஆசை, நம்ம பாஸ்டரும் நல்ல ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார், நல்ல பிரசங்கம் பண்ணுறார், அபிஷேகம் பெற்றா, ஆவினால் நிரப்பப்பட்டா இன்னும் ஒரு வல்லமையாக ஊழியம் செய்யலாமே, ஆவியானவர் பயன்படுத்துவார் என்ன இந்த பெண்களுக்கு ஆசை. அதனால ஒரு நாள் பாஸ்டர்கிட்ட பாஸ்டர், ஒரு கேம்பு நடக்குது, சம்மர் கேம்ப், 3 நாள் 5 நாள் ஏதோ நடக்கும், 5 நாள் நடக்குது. அமெரிக்கா முழுதும் நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் தங்கியிருப்பாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம், வரங்கள், வல்லமெல்லாம் பெற்றுக்கொள்ளுவாங்க. நீங்கள் அந்த கேம்புக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்போ இவர் பார்த்தா ரொம்ப அன்பாக கூப்பிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லி அவரும் அவருடைய நண்பர் 2 பேரும் ஊழியக்காரங்க, போதகர்கள், மெயின்லைன் சர்ச்சஸில் போதகர்களாக இருக்கிறாங்க. அந்த சபையில் அந்நிய பாஷை அபிஷேகத்தில் நம்ப மாட்டாங்க. ஆனால் இவர் நம்முடைய சபையார் சொல்கிறாங்க, போயிட்டு வருவோமேன்னு 2 பேர் நண்பர்கள் போனாங்க கேம்புக்கு. இதே மாதிரி கேம்பு நடக்குது, தங்கியிருந்தாங்க ஒரு ரூமில். ஒரே ரூமில் 2 பேருக்கும் கொடுத்துருந்தாங்க. கூட்டத்திலலாம் பார்க்குறாங்க, ஆவியில் நிரம்புறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, ஆவிக்கு ஒரு அனுபவம்லாம் சொல்கிறாங்க. இந்த தாய்மார்களுக்கு அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டு இருப்பது ஒரு லேடி, ஒரு பெண், ஒரு தாயார். அவங்க தான் அந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இந்த பாஸ்டர்ஸ் 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தினாங்க. இவங்க எங்கள் சபை பாஸ்டர், முதல் முறையாக கேம்புக்கு வந்திருக்கிறாங்க, அபிஷேகம் பெறன்னு விரும்புகிறாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற என்ன கொண்டு விட்டாங்க. அந்த தாயார் இவங்களோடு பேசினாங்க. பேசிட்டு, நீங்கள் பரிசுத்தாவியானவரை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? விரும்புகிறோம். அப்படின்னா முழங்கால் போடுங்க. 2 பேரும் முழங்கால் போட்டாங்க. பரிசுத்தாவினால் என்ன நிரப்பாண்டவர் என்ன ஜெபிங்கன்னு சொல்லி இந்த தாயார் 2 பேர் மேலே கை வைத்து, ஆண்டவரை நிரப்போம், ஆண்டவரை நிரப்போன்னு ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணாங்க. நல்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிச்சு முடிச்சுட்டு பார்த்து சொன்னாங்க, ஏதாவது மாற்றம் தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க. 2 பேரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்தாங்க. ஒன்றும் மாற்றம் தெரியல. நான் இன்னும் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிக்கணும், கேட்கணும்னு சொல்லி, சரி இன்னும் தலையில் கை வச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு ஏதாவது மாற்றம் தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க. மெர்லின் கரோதர் அவர் சொன்னா, என் உள்ளத்தின் ஆழத்தில் எனக்கு தெரியாத ஒரு பாஷையை யாரோ பேசுகிறாங்க. என் உள்ளத்தின் ஆழத்தில், என்னுடைய ஸ்பிரிட்டில் தெரியுது, எனக்கு தெரியாத ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழியை, ஒரு பாஷையை யாரோ பேசுகிற சத்தம் என் உள்ளத்துக்குள்ளே கேட்குது. அது அபிஷேகம், அந்நிய பாஷை, ஆவியானவர் நிரப்பிட்டார். இப்போ நீங்கள் வாயை திறக்கணும், நீங்கள் திறந்து பேச ஆரம்பிக்கணும், அவ்வளோதான். அவர் நிரப்பிட்டார், தந்துட்டார். இப்போ நீங்கள் தான் பேச ஆரம்பிக்கணும். பெந்தெகோஸ்தே நாளிலே பேச தொடங்கினார்கள். ஆவியானவர் நிரப்பினார், இவங்க தான் பேச தொடங்கினாங்க. வாயை மூடிக்கிட்டு இருந்தால் அந்நிய பாஷை வராது. அவர் நம்மை நிரப்பின உடனே நீங்கள் வாயை திறக்கணும். ஆண்டவரை என்னை நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம், என்னை அபிஷேகித்ததற்காக ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்து வாயை திறந்துட்டிங்கன்னா கட கட கடன்னு அந்நிய பாஷை வரும். தெளிவாக பேசலாம், ஒரு லாங்குவேஜில் பேசுகிற மாதிரி பேசலாம்.
கஷ்டமே கிடையாது. நீங்கள் பேசி பழகணும்னு அவசியம் கிடையாது. ஆவியானவருக்கு முழு இடம் கொடுக்கணும், அவ்வளோதான். அப்போ அவங்க சொன்னாங்க, ஆவியானவர் நிரப்பிட்டார், உங்களுக்குள்ள இந்த பாஷை வெளிப்பட ஆரம்பிக்கிறது, வாயை திறங்க, நீங்கள் தான் இடம் கொடுக்கணும், நீங்கள் பேச ஆரம்பிங்க, அவ்வளவுதான். உடனே அவர் சொன்னார், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு போனால் முதல்ல எங்கள் சபையை விட்டு என்னை நீக்கிடுவாங்க. நீ இந்த ஊழியக்காரனுக்கு இருக்க லாய்க்கில்லைன்னு சொல்லி என்னங்க சபையில் அந்நிய பாஷையை நம்ப மாட்டாங்க. அதனால என்னை சபையை விட்டு விலைக்கிடுவாங்க, ஊழியத்தை விட்டு அப்புறப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொன்னார். இந்த அம்மா சொன்னாங்க, அவங்க சபையை விட்டு ஊழியத்தை விட்டு அனுப்புகிறாங்க என்பதற்காக ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கொடுக்கிற இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை வேண்டான்னு சொல்ல போகிறீங்களா? உங்களுக்கு இது வேண்டாமான்னு கேட்ட உடனே, என்னை சபை விட்டு விலக்கினாலும் சரி, வச்சிருந்தாலும் சரி, அனுப்பினாலும் சரி, எனக்கு இந்த வல்லமை வேணும், அபிஷேகம் வேணும் அப்படின்னு ஒப்பு கொடுத்தார். அவ்வளோதான். கடன்னு அந்நிய பாஷை அப்படியே ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கிறார். அந்நிய பாஷை வந்துக்கிட்டே இருக்கு தெளிவா, கஷ்டமே கிடையாது. ஆவில நிரப்பப்படணும், ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கணும். உடனே நாவை நீங்கள் அவங்கள பார்த்துட்டு இவங்கள பார்த்துட்டு பறக்க பார்த்துக்கிட்டு ஜெபிச்சா அபிஷேகம் அந்நிய பாஷை நீங்கள் பேச முடியாது. இருதயத்தில் தாகத்தோடு கேட்கணும், ஒரு மனமாக அவரை நோக்கி பார்க்கணும், முழுமையாக இடம் கொடுக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஆவியானவர் நிரப்புவார், அவர் தான் உங்களுக்குள்ள இந்த பாஷையை தருவார், நீங்கள் பேச ஆரம்பிக்கணும், அவ்வளோதான். இந்த 2 பேரும் அந்நிய பாஷை பேசி பெரிய சந்தோஷம். அப்புறம் ரூமுக்கு போனாங்க. ரொம்ப களைப்பாயிட்டு, ரொம்ப நேரம் பேசி களைப்பாயிட்டா ரூமுக்கு போனாங்க. 2 பேரும் போய் படுத்தாங்க. தூக்கமே வரல, சந்தோஷம். அந்த ஆவியானவருடைய நிறைத்த அந்நிய பாஷை பேசின சந்தோஷம், தூக்கமே வரல. 2 பேரும் எழும்பினாங்க. 2 பேரும் இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா, நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். 2 பேரும் முழங்கால் போட்டு அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆச்சரியமான அனுபவம். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 14:14 பவுல் அருமையான ஒரு அனுபவத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். பரிசுத்தாவிக்குள்ளே நிரம்பி அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து அவர் எழுதுகிறார். இது ஒரு ஆவிக்குரிய அவசியமான ஒரு அனுபவம். நாம் பரிசுத்தாவிக்குள்ளே நிரம்பி அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுவது. பவுலுக்கு அந்த அனுபவம் இருந்தது. நாமும் அந்த அனுபவத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பித்தான் எழுதி கொடுத்திருக்கிறார். அதனால் நீங்கள் கேளுங்க, ஆண்டவரை என்ன இந்த ஆவியினால் நிரப்புங்க, நான் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் தேவனோடு பேசுவது மாத்திரமல்ல, அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணணும் என்று கேளுங்க. போராட்ட ஜெபம், மன்றாட்டு ஜெபம், ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் நீங்கள் ஜெபிக்கும் போது ஆவியானவர் நடத்துவார். அந்த அனுபவத்தை பெற விரும்புகிறீங்களா? அப்போ ஆண்டவரிடத்தில் கரம் உயர்த்தி, எனக்கு தாங்க, இந்த அனுபவத்தை எனக்கு தாங்க, இப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாங்கப்பா, நானும் ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் போராடி ஜெபிக்கணும், மன்றாடி ஜெபிக்கணும்னு கேளுங்க. கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு தருவார். அதற்காக ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிறேனப்பா. பவுலுக்கு அற்புதமான அனுபவத்தை கொடுத்திருந்தீரே. பரிசுத்த ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணுகிற அனுபவத்தை கொடுத்திருந்தீரே. எங்களுக்கு வேணும், எனக்கு வேணும் என்று ஜெபிக்கிறோமுடைய பிள்ளைகளை பாரும். இந்த சகோதரனுக்கு, இந்த சகோதரிக்கு அந்த அனுபவத்தை தாரும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசிட்டோம், அந்நிய பாஷைகளை ஜெபிக்கிற அனுபவத்தை தாரும். போராடி ஜெபிக்க, மன்றாடி ஜெபிக்க அந்த ஆவியானவருடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். இன்று முதல் அவருடைய ஜெப வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவரே, இதோ உம்முடைய வல்லமை இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் அந்த பரிசுத்தாவின் அக்கினி இறங்கி ஆவியானவர் அவளை நிரப்பி ஆட்கொள்ளட்டும். அவருடைய ஜெப வாழ்க்கை இன்று முதல் வித்தியாசமாய் மாறட்டும். ஒரு புதிய ஆவிக்குரிய அனுபவத்தோடு ஜெபிக்க கிருபை தாரும். நீர் நிரப்புகிறதற்காக, அந்த அனுபவத்தை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். மேலும் பரிசுத்தாவிலே நிரம்பி ஜெபித்து பலன் கொண்டு எழும்ப கர்த்தர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
பிரியமானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் தேவன் கொடுத்திருக்கும் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். அதுவரை தேவ கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.